ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாமரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமான ரெசிபியாக இருக்கும். அவல் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன், பாதி கேரட், 1 ஆனியன், 1/2 கப் முட்டைக்கோஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீன் பட்டாணி, 4 பீன்ஸ், கேப்சிகம் பாதி. இது ஃப்ரைட் ரைஸ் மசாலா நானே ரெடி பண்ணது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், குமின் பவுடர், இது எல்லாம் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம பட்டர் இல்லைன்னா குக்கிங் ஆயிலில் கூட இது செய்யலாம். பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், ஃப்ரெஷ் க்ரீன் பட்டாணி, கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது சால்ட்டும் சுகரும் ஆட் பண்ணிக்கிறலாம். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா வெஜிடபிள்ஸோட சுகர் சேர்ந்தாக்க நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்போ குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போது ஆனியன், கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் பாயில் பண்ணது தான். கடைசியாக நம்ம ஆனியன் சேர்த்தோம்னா நல்லா க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் வேகிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதோட ஸ்டீம்லேயே வெந்துடும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸோட நல்லா மசாலா ஆட் ஆகட்டும். அவலில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெஜிடபிள்ஸ் அவல் எல்லாம் ஒன்றா சேரட்டும். இப்போது இன்னொரு 1/2 ஸ்பூன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவலோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகனோ ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒயிட் பேப்பர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டேஸ்டான அவல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இந்த அவல் ஃப்ரைட் ரைஸை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த அவல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டோம். உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க.